நேற்று நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணியை 434 அப்படிங்கிற மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்த சீரீஸ்லையும் தற்போது முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த மேட்ச்ல இப்ப இங்கிலாந்து அணி ரொம்ப மோசமா தோல்வி அடையறதுக்கே இந்த சின்ன பையன் தான் காரணம். இவனை பார்த்தாலே தற்போது எங்க அணியின் போலர்கள் எல்லாருக்குமே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நம்ம இந்திய அணியின் இளம் பிளேயரை பார்த்து பாராட்டி அடுத்த ஆட்டங்கள்ல இவனை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு தெரியலங்கிற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா நேத்து அவர் பேசியிருந்தாரு. ஸோ அந்த இளம் பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால். அவரை பத்தி தான் பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது இங்கிலாந்து அணி ஃபர்ஸ்ட் ஆட்டம் மட்டும்தான் நம்ம இந்திய அணியை வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறமா இரண்டாவது மூன்றாவது 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையுமே தோத்து போயிருக்காங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையுமே நம்ம இந்திய அணி பக்கம் 100 அடிச்சு நம்ம இந்திய அணியின் வெற்றிக்கு ரொம்ப முக்கியமா ஜெய்ஷ்வால் இருந்தாரு. ஸோ இதை பத்தி தான் தற்போது பென் ஸ்டோக்ஸ் அவர் பேசியிருக்காரு. இந்திய அணி பக்கம் ஓபனராகவே இறங்கி 100 அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் இளம் பிளேயராக இருந்து இந்திய அணி பக்கம் நாங்க தோத்த 2 மேட்ச்லையுமே மிகப்பெரிய இன்னிங்ஸ் எங்களுக்கு எதிராக விளையாண்டிருக்காரு. முக்கியமா எங்க அணி பக்கம் மிகப்பெரிய வலுவான போலர் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஆண்டர்சன் அவருடைய பால்லையே ஜெய்ஷ்வால் ஹேட்ரிக் சிக்ஸர் 3 சிக்ஸர்கள் வரிசையா அவர் அடிச்சது எங்களால நம்பவே முடியல. ஒரு சின்ன பையன் எப்படி இவ்வளவு அனுபவம் வாய்ந்த போலர், உலகின் நம்பர் 1 வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு பெயர் வாங்கியிருக்க ஆண்டர்சன் அவருடைய பால்ல இப்படி ஹேட்ரிக் சிக்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ ஆண்டர்சன் அவருடைய பால்லையே இப்படி ஹேட்ரிக் சிக்ஸ் ஜெய்ஷ்வால் அவரால் அடிக்க முடியுது அப்படின்னா எங்களுடைய மற்ற போலர்கள் எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. ஸோ அதனாலேயே நேற்று நடந்த மேட்ச்ல இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களை எங்களால் எதுவுமே கடைசி வரைக்கும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. முக்கியமாக ஜெய்ஷ்வால் அவரை கடைசி வரைக்கும் எங்களால் அவுட் பண்ணவே முடியல. இது நாங்கள் தோல்வி அடைகிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அந்த வகையில் ஜெய்ஷ்வால் இனி அடுத்த ஆட்டங்களையும் இதே மாதிரியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை எங்களுக்கு எதிராக வெளிப்படுத்தினார்னா கண்டிப்பா நாங்க ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயமாக ஆயிடும். அதனால கடைசி 2 ஆட்டங்கள்ல எங்களுடைய முக்கியமான டார்கெட்டை தற்போது ஜெய்ஷ்வால் அவருடைய விக்கெட்டை சீக்கிரமா வீழ்த்துறது எப்படி அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் அவரே இளம் பிளேயர் ஜெய்ஷ்வால் அவருடைய பேட்டிங்கை பார்த்து மிரண்டு போய் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஜெய்ஷ்வாலை பத்தி இந்த மாதிரி புகழ்ந்து பேசியிருந்தாரு.